Hi Reshmi. Hi Hi. Vamsi. Hi Harini. Yeah. Hi, how are you? எப்படி எப்படி I'm good. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கேன். Great. Great. First time 7:30 போல I'm doing this live. Yeah, there are a lot of people joining us. I'm glad. Yeah, Good it's evening. Good nice. evening everyone. Good evening Purvesha, Devi. Start பண்ணலாமா Hari? Yeah, கண்டிப்பா, கண்டிப்பா. Sure. So, எனக்கு வந்து this particular topic is very close to heart because recent நான் வந்து இது ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். ம். After attending a minimalism workshop. ஸோ ஒரு டயட்டிஷியன் வந்து உங்களை மாதிரி ஒரு சர்டிஃபைட் கிளினிக்கல் நியூட்ரிஷனை கூப்பிட்டு பேசினா இன்னும் பெட்டரா நம்ம இந்த நாலேஜை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ்வலி கோபப்பட்டா நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்போம். ஓகே ரைட் கரெக்ட். டைம்ல சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்போம். ஸோ தட் ஒன் பாயிண்ட் ஸ்ட்ரைக்ஸ் மீ ஆல்வேஸ். ஸோ சாப்பிட்டோன்னே நம்ம காம் டவுன் ஆயிடுவோம். ஸோ ஒரு குயிக்கா ஒரு காஃபி டீ குடிச்சா ரெஃப்ரெஷ் ஆயிடுறோம். ஸோ ம். so much connectivity to mental health அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ That's அதுக்காக true. தான் Yeah. இந்த ஒரு ஃபுட் பிகம் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப். ஸோ உங்களை பத்தி ஒரு குயிக் இன்ட்ரோ ஹர்னி. எஸ். Okay. Hi everyone. I'm Harini. நான் வந்து ஒரு registered dietitian and I'm also a certified diabetes educator by profession. So I have around like 5 years of working experience with patients. I've been working in a hospital and then I did my internship and then I was working with a cosmetic surgeon for a long period of time. So now I'm doing online consultations. I'm doing online diet consultations now. So this is what I've been doing till now. Yeah. ஓகே உங்க ரீசன்ட் வீடியோஸ்லாம் பார்த்து இட்ஸ் குயிக் அண்ட் ரொம்ப கேட்சியாகவும் இருந்தது. கீப் டூயிங் இட் ஹர்னி. Thank you. யா Thank இட்ஸ் you so வெரி மச் much. நீடட். நான் வந்து எப்பவுமே என்னன்னா மென்டல் ஹெல்த் பத்தி பீங் மென்டல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் நான் மென்டல் ஹெல்த்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேசுவேன். But Mm, it is so much connected with the nutrition, the food, the true. time and everything. So அதுக்காக தான் இந்த ஒரு செஷன் அந்த மாதிரி. So questions எல்லாம் ஆல்ரெடி நான் போஸ்டர்ஸ்ல கொடுத்திருந்தேன். So let's Mm. start with this. How far என்னோட இந்த தாட்டுக்கு நீங்க அலைன் ஆகுறீங்க? So like um, how much is food and mental health connected? நீங்க அந்த தாட்டுக்கு எப்படி அலைன் ஆகுறீங்க? ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மார்னிங் எழுந்ததுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் நம்ம பண்ற ஒரு ஒரு விஷயமும் நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு கண்டென்ட்டுமே வில் அஃபெக்ட் ஆர் மூட். ஸோ நம்ம as soon as we wake up in the morning நம்ம அதனால தான் we go in since நம்ம இவ்வளோ நேரம் தூங்கிட்டு we want something immediate fresh ஆகிறதுக்காக we go and drink something hot, let it be tea or coffee or milk, whatever it is, we want something hot so that நம்ம மார்னிங் எழுந்த உடனே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி டூ தட் இமீடியட்லி. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம எங்க உட்கார்ந்து சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், நம்ம என்ன சாப்பிட்றோம், வெஜிடேரியன் ஃபுட்டா இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியன் ஃபுட்டா இருந்தாலும் சரி, ஈச் ஃபுட் ஹேஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட் இன் த பாடி. அண்ட் அப்பார்ட் இதெல்லாமே தவிர நமக்கு வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட மூட், நம்ம வந்து சில டைம் இட் இஸ் ஆக்சுவலி வைஸ் வர்சா. நம்ம சாப்பிட்றது வந்து வில் அஃபெக்ட் அவர் மூட் அண்ட் நம்ம மூட் வில் அகேன் அஃபெக்ட் வாட் வி ஈட். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து பயங்கர கோவமா இருக்கும் அந்த மாதிரினா சம்டைம்ஸ் வி won't ஃபீல் லைக் ஈட்டிங். ஆர் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கோம்னா வில் ஃபீல் eating something that is calorie rich or something that is very sugary. பிகாஸ் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாக்க நம்ம பிரெயின்ல இருக்கிற அந்த செரட்டோனின் லெவல்ஸ் வில் கெட் ஆக்டிவேட்டட் அண்ட் தட் செரட்டோனின் வில் கிவ் அஸ் அ சென்ஸ் ஆஃப் happiness and a sense of satisfaction. So we go in for those kind of foods. And sometimes when we are happy, when we are satisfied, we go in for very nutritious food. இது ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா 2018ல ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டடியில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம வந்து இப்போ நேச்சுரலா இஃப் யூ ஆர் ஹாப்பி, இஃப் யூ ஆர் வெரி கண்டென்ட் வித் அவர் லைஃப், வி நேச்சுரலி சூஸ் வெரி நியூட்ரிஷியஸ் ஃபுட் லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் தால். நம்ம நேச்சுரலா நம்மளோட சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டே அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு ஐ ரெட் அ ஸ்டடி. ஸோ அண்ட் தேர் இஸ் ஆல்சோ ஓகே. இப்போ someone who cooks food, இப்போ வந்து if I am cooking food,
இஃப் ஒன்லி ஐ ஃபீல் ஹாப்பி, அந்த சாப்பாடுல வந்து நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ, நம்ம கோமா நம்ம சமைச்சா அந்த ஸ்ட்ரெஸ் will again affect the food ஓட quality and taste. If we cook happier, then again that will have an effect in what we cook. Actually ayurveda padi நம்மளோட energy will get transferred to what we are cooking. So it is all ekkacheka connection irukku actually, like you said, for between mental health and what our mood or what we eat. So it's all interrelated. Okay, so I'm happy and glad that நீங்க அது ரொம்ப கனெக்ட் பண்றீங்க. ஸோ நான் நினைச்சிட்டு இருக்கிறதும் கரெக்ட் அப்படிங்கறது, பிகாஸ் போத் ஆர் ஃபாலோவர்ஸ் யாரை இனிமே பார்க்க போறாங்களோ உங்களது வந்து Yeah, நியூட்ரிஷனா இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இது வந்து மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டும் true. கம்பைன்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும் போது தட்ஸ் ஹவ் த கண்டிப்பா. அவேர்னஸ் கம்ஸ். So the first question, as many of you know, so your what you eat அப்படிங்கிறது Exactly. இவ்வளவு நேரம் உங்க டேக் ஆன் டயட்டிஷியன் நீங்க சொன்னீங்க. ஸோ யூ ஆர் அக்செப்டிங் தட். ஃபுட் அண்ட் மூட் கனெக்ஷன் ஏதாவது குவிக் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? How far food and mood is so much connected? Okay, so like I told before, இப்போ வந்து நம்மளோட mood, if we are happy, it is vice versa. Like when we are happy, we go in to eat nutritious food, and when we are depressed, when we are sad, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கம்ஃபர்ட் ஃபுட்னு நம்ம crave பண்ணுவோம். We get that automatic craving. Suppose if somebody is பயங்கர ஏதோ டிப்ரெஷன்ல இருக்காங்க, if they are not feeling okay, they'll immediately want to eat something nice, like either ice creams, either desserts, or some pizza or pasta, something that has high calorie content தான் அவங்களுக்கு சாப்பிடணும்னு ஆட்டோமேட்டிக்கா தோணும். They feel if they eat it, immediately they'll feel good about it. So Like people living with me, my sister and my husband, so when they are tense they want to have biryani. So yeah, yeah. exactly. So immediately உங்களுக்கு வந்து அந்த food gives the sense of satisfaction, and the food gives the sense of happiness. அந்த ஒரு momentary happiness காக we go in for eating this high calorie rich foods. So அது எப்படின்னா, இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி calorie rich, நம்ம if we are super stressed, நம்மளோட பாடியில இந்த serotonin will get secreted. So that will make us crave these sugary foods. So நம்ம அந்த sugary food சாப்பிட்ட உடனே it will again tell the brain that we are getting a reward. So stress வந்து automatically it will go down. So this is how our mood and our food is related. So நம்ம வந்து and அதே மாதிரி like I said, நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு அதே மாதிரி ஆயுர்வேதால there is one more thing where they segregate foods into 3 categories. So they are called sattvic food, அப்புறம் rajasic food and tamasic food. So இந்த மாதிரி they are categorizing it. And அதுல வந்து எப்படின்னா, இப்போ if we are eating sattvic foodனா all the fruits, vegetables, dal, legumes, anything that is grown above the ground, those are classified as sattvic foods. So நம்ம இந்த மாதிரி ஃபுட் நம்ம சாப்பிடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி, நம்ம வந்து will be calm in handling any situation. So that will give us a sense of என்ன சொல்றது, we'll feel happy when we eat it. நமக்கு வந்து even if we are facing a very bad situation, we'll be able to go through with the situation ரொம்ப காமா. So இந்த மாதிரிக்கு தான் சாத்விக் ஃபுட்ஸ். அப்புறம் அடுத்தது வந்து ரஜாசிக் ஃபுட். ரஜாசிக் ஃபுட் இஸ் நம்மளோட ஆனியன், கார்லிக், ஆல்கஹால், டொபாக்கோ, அதே மாதிரி வாட் இஸ் தட், காஃபி, டீ, இதெல்லாமே வந்து இட் வில் கிவ் யூ இம்மீடியட் பூஸ்ட். ஆனா அது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கு வந்து வில் ஸ்டார்ட் ஃபீலிங் ரெஸ்ட்லெஸ், சம்டைம்ஸ் வில் ஃபீல் டல். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி காஃபி, டீ ஒரு ரொம்ப ஆனியன், கார்லிக் இருக்கிற ஃபுட்டு, மசாலா ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி தமாசிக் ஃபுட்னா இட் இஸ் பேசிக்கலி ஆல் ஜங்க் ஃபுட்ஸ். நம்மளோட ப்ராசஸ்ட் ஃபுட், நம்மளோட பேக்கேஜ் மீட். நம்மளுக்கு வந்து இப்போ மீட்டே வந்து ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ், இஃப் ஃப்ரெஷ்ஷா இப்போ கட் பண்ற மீட் அப்படின்னா, லைக் ஜஸ்ட் நவ் the animal is getting killed and we are going to eat it, na that is healthy. But if we are
killing it and storing it for some period of time. அதுக்கப்புறமா நம்ம அதை சமைச்சு சாப்பிட போறோம். So basically all the packaged meat that is available in the supermarkets, so இது எல்லாமே வந்து they classify it as tamasic food. And not just meat, and நம்மளோட the fried junk, the pizza, everything that is unhealthy. And also even if we cook food, healthy food நம்ம குக் பண்றோம்னா நம்ம குக் பண்ணிட்டு இம்மீடியட்டா நம்ம அதை சாப்பிடணும். இன்கேஸ் வி ஆர் நாட் ஈட்டிங் இட், இஃப் யூ ஆர் லீவிங் இட் ஃபார் மோர் தென் 3 hours ஆஃப் டைம், தென் அந்த ஃபுட்டு கூட அதுல இருக்கிற அந்த குட் எனர்ஜி வில் கோ ஆஃப் அண்ட் தட் வில் ஆல்சோ பிகம் தமாசிக் ஃபுட். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் சம்டைம்ஸ். அதே மாதிரி நம்ம மார்னிங் குக் பண்ணதை நம்ம நைட்டு சாப்பிட்றோம் சூடு பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஃபுட் வில் அகெயின் நாட் மேக் யூ ஃபீல் குட் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் ஈட்டிங் இட். ஸோ நம்ம இதுல ஏத்த மாதிரி we should always have a balance in what we eat. So this is how mood and food is related. Exactly. So in the 3 categories is like so surprising. Recently I read about it. அதான் நம்ம எவ்ரிடே என்னென்ன சாப்பிட்றோம் அந்த கேட்டகரியில நம்ம பிரிச்சு பார்த்தாவே what kind of food we are predominantly consuming அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நீங்க சொன்ன சாத்விக் ஃபுட்டா தாமசிக் ஃபுட்டா அது நமக்கு தெரிஞ்சிடும். That's true. Especially in the fridgeல வச்சு சாப்பிடுறது that's not advisable, and the next day அதுவும் நீட் எல்லாம் அப்படின்னு சொன்னா well said. ரொம்ப சிம்பிளா இருந்தது, people has to follow it. Okay, exactly. So okay, in the what is mean by mind shift? நீங்க சொன்ன மாதிரி நம்ம எந்த மூட்ல சமைக்கிறோம், எங்க சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், அது all that matter. அத பத்தி சொல்லுங்க ஹரிணி. So okay, it is even more the TV பார்த்து சாப்பிடுறோம் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. How it is connected to cooking, the way you eat, how you eat, where you eat, அத பத்தி சொல்லுங்க. Yeah. So அது எப்படின்னா இப்போ வந்து this is again according to Ayurveda and according to science both. What they say is நம்ம வந்து இப்போ the person who's cooking the food அவங்க வந்து எந்த மூட்ல அவங்க சமைக்கிறாங்க. if the person is stressed, it is better to altogether stop cooking. அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து ஐயோ நான் சமைக்கணுமே எனக்கு சமைக்க பிடிக்காம நான் சமைக்கிறேன் அப்படின்னா அந்த சாப்பாடுல அந்த நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி will automatically pass to the food that we are cooking. So நமக்கு வந்து it won't really be tasty, or அதுல இருக்கிற அந்த nutrient content also might differ when we cook under a lot of stress. So when we cook happy-ஆ எனக்கு சமைக்க பிடிக்கும், நான் ஆசையா ஒருத்தங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்க போறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாதிரி பண்றப்போ அந்த ஃபுட்டு நம்ம அவசரமா பண்ணாலோ இல்ல ரொம்ப ஸ்லோவா டைம் எடுத்து பண்ணாலோ அந்த சாப்பிடுறப்போ அந்த டேஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஒருத்தங்களுக்கு லைக் நம்ம அதனாலதான் நம்ம சொல்றோம் நம்ம அம்மா சமையல் வந்து நமக்கு எப்பவுமே வந்து இட் வில் டேஸ்ட் குட் பிகாஸ் அம்மா வில் ஆல்வேஸ் நமக்கு அந்த அந்த ஒரு அஃபெக்ஷன்ல அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்மளோட எனர்ஜி வில் ஆல்வேஸ் பாஸ் இன் டு த ஃபுட் தட் வி குக். ஸோ எப்பவுமே சமைக்கிறப்போ நம்ம வந்து அந்த கோவத்திலயோ இல்ல நம்மளுக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கும் போதோ சமைக்காம இருக்கிறதே இஸ் பெட்டர் தென் cooking when you are depressed or when you are sad. So that is one thing. And second thing is நம்ம எங்க உட்கார்ந்து சாப்பிடுறோம், நம்ம எப்படி சாப்பிடுறோம். ஆல்வேஸ் நம்ம தரையில உட்கார்ந்து காலை மடிச்சு சாப்பாடை சாப்பிடுறது தான் நல்லது. அது will actually help you better in digestion because இந்த கால் இப்படி மடிச்சு உட்கார்றது is pose in yogasana அது actually. So அது வந்து when we sit straight like this நம்மளோட chakras will be aligned and நம்மளோட blood circulation will be better. So அந்த டைம்ல நம்ம கீழே உட்கார்ந்து நம்ம அப்படி சாப்பிடுறப்போ நமக்கு வந்து ஃபுட் நல்லா டைஜஸ்ட் ஆகும் first of all. And சில பேருக்கு வந்து what is that diabetes condition or any condition like blood pressure or anything, all these conditions will actually come under control if the person starts eating while sitting on the floor. So அதுவும் actually ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது தவிர நம்ம வந்து எப்படி சாப்பிடுறோம், நம்ம வந்து அவசரமா சாப்பிடுறோமா இல்ல நின்னுட்டு சாப்பிடுறோமா இல்ல நம்மளோட சுத்தி அந்த சரௌண்டிங் வந்து பயங்கர நாய்ஸியா இருக்கா. எப்பவுமே நம்ம உட்கார்ந்து சாப்பிடுறப்போ குவைட்டா டிவி எல்லாம் பார்க்காம இல்ல போனை நோண்டாம நம்ம வந்து we should be நம்மளோட only concentration should be food. ஸோ நம்மள வந்து அதை வந்து ஒரு டைம் வேஸ்ட் ஆகுது நமக்கு. அந்த
சாப்பிடுற டைம்ல நம்ம இன்னொன்னு பண்ணலாம் அப்படி நம்ம யோசிக்காம நம்ம சாப்பாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம சாப்பிட்டா அதோட பெனிஃபிட்ஸே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம வந்து அப்படி சாப்பிட்றப்போ இப்போ சில பேர் வந்து லைக் ஃபோன் பேசிட்டே சாப்பிடுவாங்க இல்ல டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. அப்படி பண்றப்போ கான்சென்ட்ரேஷன் சாப்பாடுல இருக்காது, ஆப்வியஸா டிவில தான் இருக்கும். ஸோ அப்படி பண்றப்போ அவங்களுக்கு வந்து அவங்கள அறியாம அவங்க எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாங்க. இதே ஃபுட்டுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து தெரியும், ஓகே எனக்கு இவ்வளவு சாப்பிட்டா எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, நமக்கு இவ்வளவு சாப்பிட்டா ஐ எம் மென்டலி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ ate now, so we'll stop eating after that. And இதுவும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம வந்து நம்ம மார்னிங் சமைச்ச ஃபுட்டு நமக்கு நாளைக்கு மிச்சம் இருக்கே, ஸோ மிச்சத்தை எல்லாத்தையும் உட்காந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சாப்பிடவே கூடாது எப்பவுமே. ஸோ நமக்கு மைண்ட்ல வந்து ஓகே நான் சாப்பிட்டது எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு, எனக்கு மென்டலி ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ ஏட்னா we have to stop eating right then. நம்ம வந்து இல்ல எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாலாம் போட்டு சாப்பிடுவோம். ஸோ அப்படி சாப்பிட்றதுமே இஸ் நாட் ஹெல்த்தி. ஸோ வி ஷுட் சிட் இன் அ குவைட் நைஸ் என்வாயன்மெண்ட் வித் நாட் லவுட் அந்த மெட்டல் ஆர் ஜாஸ் மியூசிக்லாம் இல்லாம ஒரு சூதிங் மியூசிக் இருந்ததுன்னா இட்ஸ் டோட்டலி ஃபைன். வித் குட் லைட்டிங் வி ஹவ் டு சிட் டவுன் அண்ட் ஈட். தட் இஸ் த பேசிக் ரெஸ்பெக்ட் தட் வி கிவ் டு த ஃபுட். ஸோ ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அது மாதிரி ஃபியரோட சமைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்டோ டிப்ரெஸ்டோ இருந்தா ஃபியரோட சமைக்கும் போது how the output will be அப்படின்னு கேக்குறாங்க. So any answer to that? Okay, it's and the fear or any negative emotion for that matter will give the same result only. So fear சமைச்சா சில டைம் வந்து பயத்துல ஐயோ நான் இது போட்டேனா போடலையா அப்படின்னு டவுட்லயே அவங்க வந்து மேபி ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்றத மிஸ் பண்ணிருப்பாங்க, இல்லனா முன்னாடி ஆட் பண்ணதே ஒரு 2 தடவை ஆட் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே நம்ம வந்து அந்த ஆல் நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஆர் டுகெதர், ஃபியரா இருக்கட்டும், அது டிப்ரெஷனா இருக்கட்டும், ஆங்ஸைட்டி ஆர் வாட் எவர் இட் இஸ், கோவம், இது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் கிளாசிஃபைட் in a separate group. And when we are feeling happy and positive and optimistic, that is different. Great. Okay, so actually இப்போ there are a lot of people who come up like எனக்கு வந்து குட் ஸ்லீப் இல்ல, சவுண்ட் ஸ்லீப் கிடையாது, டிஸ்டர்ப்ட் ஸ்லீப் இருக்கு, எஸ்பெஷலி என்னோட தெரப்பி கவுன்சிலிங்லாம் வருது. ஸோ ஐ வாண்ட் டு நோ சம் குட் ஃபுட் ஃபார் குட் ஸ்லீப். ஆக்சுவலி ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப், ஒரு நல்ல ஸ்லீப், what makes that happen? Okay, so first of all நமக்கு வந்து sleep is again related to what we eat and it's indirectly related to our mood. இப்போ நம்ம வந்து if you are stressed, நம்ம வந்து நாளைக்கு நடக்க போறத நினைச்சு இப்போ ரொம்ப கவலையில இருக்கோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல நமக்கு தூக்கமே வராது. We'll be awake all night. இல்லனா if something exciting, if somebody is really happy, அந்த எக்ஸைட்மெண்ட்ல உங்களுக்கு தூக்கமே வராது. So that is again mood and sleep are related. And அதே மாதிரி இப்போ if somebody is having problems with sleeping, it is not just food that will help them sleep. It's controlled or an environmentல நடக்கிற எல்லாமே will affect the person's sleep quality. And if the person is getting up in between, if the person is having a disturbed sleep or not. So it is not just food or just ஒரு நம்ம வந்து இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நைட்ல பால் குடிச்சா நல்லா தூக்கம் வரும்ட்டு. ஆனா அந்த பால் குடிச்சா மட்டும் அந்த தூக்கம் வராது. நம்ம வந்து எவ்வளவு நேரம் நம்ம நைட்டு பாலை குடிச்சிட்டு உட்காந்து போன் நோண்டிட்டே இருந்தா தூக்கம் வரவே வராது. So it's all dependent on the external factors also. நம்ம தூங்குற டெம்பரேச்சர், நம்மளோட தூங்குற ரூம்ல இருக்கிற டெம்பரேச்சர், ஸோ அரௌண்ட் 26 to 27 or 28 degreesல நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா தூக்கம் நல்லா வரும் ஆட்டோமேட்டிக்லி. அண்ட் அதே மாதிரி there are a list of foods that will help us sleep, like இப்போ நம்ம வந்து omega-3 fatty acids அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ those are abundantly found in nuts, அப்புறம் fatty fish, அப்புறம் பேசிக்கா வெஜிடேரியன்ல இட்ஸ் மோஸ்ட்லி ஜஸ்ட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ நம்ம வந்து நம்மளோட டெய்லி டயட்ல வந்து லைக் பாதாம், பிஸ்தா, வால்நட் இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லி இன்க்ளூட் பண்ணணும். இது தவிர நான் வெஜிடேரியன்ஸ் கேன் இன்க்ளூட் ஃபிஷ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். Any seafood for that matter contains a lot of omega-3 fatty acids. So
அது வந்து it will secrete this hormone called melatonin. That substance will make us sleep. When there is enough melatonin in the body, that will automatically put us to sleep. So warm milk, and the milkல வந்து milk will stimulate the melatonin secretion and it will make us sleep. அதே மாதிரி செரிஸ் வந்து சில செரிஸ் வந்து ரொம்ப புளிப்பா இருக்கும், அதே மாதிரி செரிஸ் வந்து ஸ்வீட்டா இருக்கும். அந்த புளிப்பா இருக்கிற செரிஸ் வந்து when we are including in our food, அதை வந்து வெறும் செரியாவே சாப்பிடலாம், இல்லைன்னா நம்ம அதை ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். This is for people who have அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி they can include all these foods in their daily அவங்களோட டயட்டோட அவங்க இன்க்ளூட் பண்றப்போ அந்த செரியில வந்து மெலட்டோனின் இன்க்ரீஸ் பண்ற அந்த சக்தி வந்து மத்த ஃபுட்டை விட ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தட் வில் ஆல்சோ புட் அஸ் டு ஸ்லீப். ஸோ இது தவிர நம்ம லைட் எக்ஸ்போஷர், ரூம் டெம்பரேச்சர், நம்மளுக்கு பில்லோ அண்ட் பெட் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு, இது தவிர நம்மளோட மென்டல் ஹெல்த், இஃப் யூ ஆர் ஹாப்பி, இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், we will be happily okay to go to sleep. பட் நமக்கே வந்து ஏதாவது ரொம்ப கவலையா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட sleep will also be affected. So it is like a whole together the combined Yes. process mari. ஆமா, combined process. The room temperature everything.